வணக்கம். உங்கள் மருத்துவர் டாக்டர் அரசு பேசுகிறேன். என்றும் இளமையோடு வாழ வேண்டுமா? இந்த கேள்வி எல்லாருக்கும் மனசுலையுமே இருக்கும். எல்லாருக்குமே இதில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஆமாம் நான் எப்போதுமே இளமையாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்றும் இளமையோடு வாழ வேண்டும் என்றால் அதற்கு எளிமையாகவும் இனிமையாகவும் சித்தர் வழிகளில் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை கேட்டுட்டு வாங்க. நம்ம என்றுமே இளமையாக வாழலாம். இதை பயன்படுத்தி நிறைய பேர் இளமையாக இருக்கிறார்கள். அந்த இளமையின் ரகசியம் இதோ உங்களுக்காக.
இளமையாக வாழக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான், ஈஸியான விஷயம். ஸோ இதில் திருமூலர் சித்தர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இஞ்சி வந்து காலையில் தோலை நீக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வாயில் போட்டு அப்படியே மென்று அதை உமிழ்நீரோட சேர்த்து முழுங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து காலை. மதியம் பார்த்தீங்கன்னா சுக்கு. இந்த சுக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பவுட்ரு பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கலாம். சரிங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் வந்து சுக்கு நம்ம வாயில் போட்டு நல்லா மென்று அப்புறம் முழுங்கணும். இல்லைன்னா தண்ணியில் கலந்து அப்படியும் குடிச்சுக்கலாம். சரிங்களா? கடுக்காய் வந்து அமிர்தத்திற்கு சமமானதுன்னு நம்ம திருமூலரே சொல்லியிருக்காரு. அந்த கடுக்காயை பொடியாக எடுத்துட்டு இரவு நம்ம தூங்க போகும்போது ஒரு ஸ்பூன் அப்படியே வாயில் போட்டு மென்னும் சாப்பிட்லாம், இல்லை ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு படுத்துக்கலாம். இந்த 3 விஷயத்த மட்டும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அழகாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், நீட்டாக இருக்கலாம். எந்த நோய்களும் நம்மளை குறிப்பாக அண்டாது. இளமை, இந்த நடை வர்றது, தோல் சுருக்கம் விழுகிறது, இந்த மாதிரி இளமை பொழிவு, நம்ம ஸ்கின் டோன் வந்து இன்னும் மெருகேறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நல்ல வீடியோக்கு எகைன் வந்து இது மாதிரி நல்ல வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது ரிலேட்டடாக சந்தேகம் இருக்குது அப்படின்றதையும் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் சொல்லலை, திருமூலர் சொல்கிறாரு. திருமூலர் சித்தரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அவர் சொல்கிறதுனால சித்தர் வாக்கு சிவன் வாக்கு அப்படின்றதுனால இது வந்து பொய்யாகாது. ஸோ இதை யூஸ் பண்ணி எல்லாரும் வாழ்வில் இளமையாகவும் இனிமையாகவும் சுகமாகவும் ஆனந்தமாகவும் வாழ எல்லாம் வல்ல இறையர்களை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.